அன்பு நெஞ்சங்களே வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியிலே உங்களோடு இணைவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை பற்றிய நான் தொடர்கிற அந்த அடுத்த காணொளி, இது 3வது காணொளி. இந்த காணொளியிலே எந்த அளவுக்கு மனித நேயம், இந்த மனிதர்கள் மீது, சக மனிதன் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை நான் இதில் தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன். தன்னுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, எதிர்நிலையிலே நிற்பவர்களுக்கும் அவர் காட்டிய அன்பு, அதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான அவருடைய அந்த உள்ளார்ந்த இதயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு இது. அந்த கல்யாண இந்த விருந்தில் ஒரு தடவை ஒரு கலந்து கொண்டபோது தனக்கு அருகாமையிலே இருந்த அந்த நண்பர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் முதல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இவர் அது வரைக்கும் காத்திருக்காமல் எந்திரிச்சு வந்திருக்கிறார். அப்போ அந்த பக்கத்தில் இருந்தவங்க கேட்டிருக்காங்க, ஏன் அவங்களும் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம உட்கார்ந்து இருந்துட்டு வந்துடலாமே. அதுக்கு அவர் சொன்னாராம், சாப்பிட்டு முடித்த ஒருவனுக்காக சாப்பிட்டு கொண்டிருப்பவன் ஏன் வேக வேகமாக சாப்பிட வேணும்? நான் இப்போ எந்திரிக்காமல் அங்கேயே உட்காந்துருந்தேன்னா, ஐயோ அவர் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறாரே என்று அந்த சாப்பாட்டையெல்லாம் அந்த விதவிதமான சுவையான அந்த கல்யாண வீட்டில் பரிமாறப்பட்ட அந்த விருந்து சாப்பாட்டை சுவைத்து சாப்பிட முடியாது. வேக வேகமாக ஒரு கோழி வேக வேகமாக எப்படி இறைய இது பண்ணிக்கும், அது மாதிரி அவர்கள் சாப்பிட நேரிடும் என்று எந்த அளவுக்கு அவர் சிந்தித்து இருக்கிறார்னு பாருங்கள். அந்த அன்பு, சக மனிதன் மேலே வைத்த அன்பு, அவர்கள் இதாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும் என்று நினைத்து அவர் அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை கொண்டு இருந்தார் என்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். அந்த மனிதர்கள் பால் கொண்ட அந்த மனிதநேய அன்பு. இதை சொல்கிற போது இன்னொரு நிகழ்ச்சி, கவிஞர் மு. மேத்தா அவர்கள் மாணவ பருவத்திலேயே இந்த தமிழ் மொழியின் மீது கொண்ட ஆர்வத்தினால அந்த மேடையிலே பேசுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு துணிச்சல், ஆற்றலெல்லாம் இருந்தது. அப்பொழுதே மாணவர் சங்கத்தெல்லாம் உருவாக்கிக்கிட்டு தன் நண்பர்களோடு சேர்ந்து பெரிய மனிதர்களெல்லாம் கூட்டி அந்த தமிழ் சங்கம் என்று சொல்லி அமைத்து அவர்களெல்லாம் சிறப்பு விருந்தினராக அழைப்பது அவருடைய வழக்கம். நான் சொல்லுவது ஒரு 9வது வகுப்பு, அந்த மாதிரி 10ஆம் வகுப்பு, அந்த பருவத்திலேயே. அப்போ ஒரு வருடம் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்களை அழைத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு தந்தை பெரியாரை சந்தித்து அவரை அழைத்து வர வேண்டும் என்று அவர் மனதுக்குள்ளே ஆசைப்பட்டு அவரை போய் பார்ப்பதற்கு போயிருக்கார். அவர் அந்த டிராவலர்ஸ் பங்களா என்று சொல்வார்களே, அரசாங்கத்தினுடைய விருந்தினர் மாளிகையிலே தங்கி இருக்கிற அந்த செய்தியை, தந்தை பெரியார் தங்கி இருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து கவிஞர் மு. மேத்தா அவர்கள் போயிருக்கார். அப்போ அவர் அங்கே இல்லை, விடுதியில் இனிமேல் வரப்போகிறாரு, ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு வரப்போகிறார். அங்கேருந்து அவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்தில் வந்துடுவார், இன்னும் 1 மணி நேரத்தில், நீங்கள் ஏதாவது வேலை இருந்தால் போய் பார்த்துட்டு வாங்க என்று அந்த மாணவனாக இருந்த கவிஞர் மேத்தாவை அனுப்பி வைத்திருக்கிறார். சிறிது நேரத்துக்கெல்லாம் வந்து விட்டார் பெரியார். அப்போ அவர் போயிட்டு சாப்பிட்டு விட்டு உள்ளே தூங்குவதற்கு தயாராக போகிற நேரம் காலம் கடந்து விட்டது, ஒரு 10:15 மணி அந்த மாதிரி. அப்போ அவர் கேட்டிருக்கார். அப்போ சொல்லியிருக்கார், இது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மாணவர் தலைவர் ஒருவர் மேத்தான்னு ஒருத்தர் வந்தார் என்பதை பெரியாரிடத்தில் உங்களை சந்திக்கணும்னு சொன்னார்னு. சரி வந்துட்டார்னா நான் பார்க்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஏற்கனவே அவர் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் என்பதெல்லாம் இவரிடத்தில் சொல்லலை. இவர் அந்த உதவியாளர் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் வரார். கவிஞர் மேத்தா ஒரு அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு மாணவனாக அவர் வருகிறார். சட்டென்று அவர் வர்றதை பார்த்தோன்னே உட்கார்ந்து இருந்த அந்த முதிய நிலைமையில் கூட எழுந்து நின்று வாங்க 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 மேத்தா என்று சொல்லி அவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து அவர் அந்த மாதிரி கூப்பிட்டாரு, தன்கிட்ட பேசினார். நீங்கள் போன வருடம் இவரை கியாபே விஸ்வநாதத்தை இது பண்ணிங்களாமே, தெரியும் உங்களுடைய தமிழ் ஆர்வத்தையும் உங்களுடைய அந்த தமிழ் பற்றியும், நான் ரொம்ப இந்த மாணவ பருவத்திலே நீங்கள் இப்படி இருக்கீங்க என்பதை பாராட்டினார். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அந்த மாணவனாக இருப்பவருக்கு எழுந்து நின்றெல்லாம் ஏன் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஒரு கேள்வி சாதாரண மனிதர்களுக்கு வருகிறது இல்லையா? அப்படி நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அவர் ஒரு பெரியார்கிட்ட கேட்டிருக்காரு, இது மாதிரி சின்ன சின்ன பையன்களுக்கெல்லாம் கூட ஏன் நீங்கள் மரியாதை தரீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், தந்தை பெரியார் உடனே பதில் சொன்னார்,
என்ன சொல்கிறாரு, சின்னஞ்சிறு சிறுமிகளுக்கு சிறுவர்களுக்கெல்லாம் நம்ம மரியாதையோடு அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா அவர்கள் அந்த மரியாதையை எல்லோருக்கும் கடத்துவார்கள். அவர்கள் இந்த சிறிய பருவத்திலேயே அவர்களிடத்தில் அதை நாம் சொல்லாமல் செய்து காட்ட வேண்டும். எத்தகைய ஒரு சிந்தனை, எத்தகைய ஒரு செயல்முறை! வெறும் பேச்சு மட்டும் வாழ்க்கை அல்ல என்று வாழ்ந்திருக்கிறாரே தந்தை பெரியார். அதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சி, அவருடைய ஒரு பிரச்சார வேன் வாகனம் அதில் தான் எப்போதும் போவார். அப்படி ஒரு ஊரிலே இந்த சுயமரியாதை சமூக நீதி பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு போய்கொண்டு இருக்கிறார். அந்த ஏற்கனவே இருந்த அந்த ஊரில் வந்து சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. அது மீன் குழம்பு அங்கே பரிமாறி இருக்காங்க. இவர் சாப்பிட்டு வந்திருக்கிறார். அப்போ வண்டி பாதி வழியில் போயிட்டுருக்கையில் இவருக்கு வயிறு சரியில்லாமல் இருந்திருக்குது. அப்போ திருச்சி செல்வேந்திரன் என்று இப்போது திமுகவில் இருந்தவர், அவரெல்லாம் வந்து அவருடைய தொண்டராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் திகாவில். அப்போ அவர் கேட்டாராம் பெரியார், எப்பா செல்வேந்திரா, அந்த ஊருக்காரவங்களுக்கு நம்ம மேலே என்னப்பா கோவம்? இப்படி வந்து வேகாத மீன் குழம்ப செஞ்சு வயிறு எதுன்ட்டாங்க. அதை ஒரு நகைச்சுவையாக அவர் அந்த மாதிரி வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். மற்ற ஏனைய அசைவத்தை விட மீன் வந்து 2 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா கொதிக்கிற நீரில் போட்டால் 2 நிமிடத்தில். இது சமைப்பவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, சகோதரிகளுக்கு தெரியும். ஒரு மட்டனோ சிக்கன் மாதிரியெல்லாம் இல்லை, அது ஆட்டுக்கறி மாதிரியோ கோழி மாதிரியோ இல்லை. ஆனால் அதையே கூட அவர்கள் வேகாத நிலையிலே அந்த மீன் குழம்பு செய்திருக்காங்கன்னா எப்படி அவங்க தயார் பண்ணியிருப்பாங்கன்னு பாருங்கள், அவங்க ஏற்பாடு செய்தவங்க. ஆனால் பெரியார் அவர்கள் என்ன நினைக்கிறார், அவர்கள் நமக்கு அந்த விருந்து பரிமாறணுங்கிற அந்த உள்ளன்பு தான் முக்கியம். வேண்டுமென்றே அவர்கள் செய்ய போவதில்லை. அந்த மாதிரி ஏதோ அந்த அவசரமாக செஞ்சதில் அது தவறுதலாக அமைஞ்சு போச்சு. அவர்கள் திட்டம் போட்டு இப்படி ஒரு இது பண்ணணுங்கிறது இல்லை. அப்போ ஏப்பா செல்வேந்திரா, ஏன்ப்பா இப்படி பண்ணிட்டாங்க அந்த ஊருக்காரவங்க, நம்ம மேலே என்னப்பா அப்படி ஒரு கோவம் என்று நகைச்சுவையாக அவர் சொன்னப்போ சட்டென்று கோவப்பட்ட, உரிமையோடு கோவப்பட்டிருக்கிறார். ஒரு தலைவன் தொண்டன் என்கின்ற நிலையில் இல்லை, அவர் அப்படி பழகலை, எல்லோருக்கும் மரியாதை தந்திருக்கார். அதையும் இந்த இடத்துல சொல்கிறேன். திருச்சி செல்வேந்திரன் உடனே கொஞ்சம் சற்று கோபமாக சொன்னாங்க, ஆமாங்க ஐயா, இப்போ சொல்லுங்க ஐயா, அங்கே நீங்கள் சாப்பிட்றப்பே தெரியலங்க ஐயா அது வேகலை, சரியாக வேகலைன்னு. எனக்கு வேணாம், மீன் துண்டு வைக்காதீங்க, ஒன்று போதும் வச்சது, எனக்கு அது வேகலைங்க, வயிற்றுக்கு ஒத்துக்காது என்று நீங்கள் அங்கே சொல்ல வேண்டியதானே ஐயா என்று சொன்னப்போ அவர் உடனே சொன்னான், இந்தா நீ சும்மா நிறுத்து இந்த செல்வேந்திரனை பார்த்து, அவங்க அன்போடு பரிமாறுறாங்க, அவங்ககிட்ட முகத்தில் அடித்த மாதிரி அந்த மாதிரி சொல்லக்கூடாது என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அவரை திருச்சி செல்வேந்திரன் நெறிப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்திகளையெல்லாம் கவிஞர் கருணானந்தம் எழுதுகிறார். அந்த நிகழ்ச்சிகளை பற்றி கவிஞர் கருணானந்தம், பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி, தந்தை பெரியார் அவர்களை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். கவிதை வடிவிலே எழுதியிருக்கிறார், கட்டுரை வடிவிலே எழுதியிருக்கிறார். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, தமிழ் இணைய கல்விக் கழகம் என்கிற அந்த வெப்சைட்டில் தமிழ் வியூ என்று பாருங்கள். அதிலே அவருடைய படைப்புகளெல்லாம், கவிஞர் கருணானந்தம் அவருடைய படைப்புகளெல்லாம் இருக்கிறது. திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இவற்றோடு தொடர்ந்து பயணம் செய்தவர். அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த எழுத்துக்களின் மூலமாக அந்த காலகட்டத்தையே அவர் படம் பிடித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றி 4 புத்தகங்களை கவிஞர் முருகு சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்கிறார். அதிலே திராவிடர் கழகத்திலே புரட்சி கவிஞருடைய பங்கு என்ன, பெரியாருக்கும் அவருக்கும் இருந்த ஆழமான அந்த நட்பு உறவு, பெரியாரை எந்த இடத்திலே வைத்து அவர் மதித்தார், தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு தலைவன் என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார் புரட்சி கவிஞர். இன்றைக்கு தமிழர்களுக்கு எதிரானவர் என்றெல்லாம் பேசுகிறார்களே, அவர்களெல்லாம் கவிஞர் முருகு சுந்தரம் அவர்கள் நேர்காணல் செய்து, புரட்சி கவிஞரை நேர்காணல் செய்து எழுதிய அந்த புத்தகங்களை படித்து பார்க்கட்டும் என்று நான் அவர்களுக்கு பரிந்துரை செய்கிறேன். இந்த தமிழர்களுக்கு அமைந்த ஒப்பற்ற ஒரு தலைவன் என்று தமிழனின் ஒரே கவிஞன்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியிலே கவிதை எழுதியவர்கள் எத்தனையோ ஆயிரம் கவிஞர்கள். ஆனால் தமிழனுக்கென்று குரல் கொடுத்த தமிழ் கவிஞர்கள் என்று ஒரு பட்டியல் எடுத்தால் அதிலே முன்னே நிற்போர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அல்லவா?
அப்படிப்பட்டவரே அவருடைய தமிழ் பற்றி நாம் சொல்ல தேவையில்லை. தமிழர்கள் அனைவரும் அறிந்த ஒரு ஒரு செய்தி தான். அவரே தந்தை பெரியாரை அந்த இடத்திலே வைத்து தமிழர்களுடைய மிகப்பெரிய தலைவன், ஒப்பற்ற தலைவன் என்று சொல்கிறார் என்பதையெல்லாம் இவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது வீண் வாதம் செய்பவர்கள் இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாகும்போதும் நான் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று உணர்ச்சி பூர்வமாக எழுதினாரே புரட்சி பாவலர் பாரதிதாசன். அவருக்கும் அவர் தந்தை பெரியாரை எந்த இடத்திலே எப்படி உயரத்திலே வைத்திருந்தார் என்பதை நீங்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 4 புத்தகங்களை எல்லாம் ஒன்றாக மாற்றி அந்த திருச்சியில் உள்ள அந்த பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஒரு வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார்கள். பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பல்கலைக்கழகம் என்கின்ற பெயரிலே 4 புத்தகங்களையும் ஒன்றாக, அதனுடைய ஆசிரியர் முருகசுந்தரம் அவர்கள். அதை படித்து பார்க்கிற பொழுது இந்த திராவிட கழகத்தினுடைய வரலாறு, திமுகவினுடைய தோற்றம் எல்லாமே எல்லோருக்கும் தெரியும் என்பதனை நான் இங்கே சொல்லிக்கொண்டு இன்னும் இந்த கருத்துக்களை எல்லாம் நான் தொடர இருக்கிறேன். அந்த வகையிலே தந்தை பெரியாரினுடைய அந்த மனிதநேய மாண்பு, சக மனிதன் மீது அவர் வைத்த அந்த அன்பு, மாறாத அன்பு, இதை சொல்லுகிற பொழுது எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. தமிழ்த்தென்றல் திருவிக அவர்களிடத்தில் மிக மிக நட்பு பூண்டவர் தந்தை பெரியார் அவர்கள். திருவிக அவர்களுடைய இல்லத்திலே ஒரு மாணவ பருவத்திலே தங்கி பாடம் பயின்றவர் ஆசா ஞான சம்பந்தன். நாமெல்லாம் அறிந்த தமிழறிஞர் ஆ சரவண முதலியார் என்பவருடைய மகன் மைந்தன். ஆ சரவண முதலியார் திருச்சியை சேர்ந்தவர். இவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் திருவிக அவர்கள். அதனால் அந்த ஆ சரவண முதலியார் என்ன சொல்லியிருக்கார், திருவிக்காட்ட என் பையனை பார்த்துக்கோ, திருச்சியிலேருந்து சென்னைக்கு இவங்க வீட்டுக்கு அனுப்புகிறார், நீயே படிக்க வச்சு எல்லாத்தையும் அவனை நல்லபடியாக இது பண்ணி கொண்டு அவரை போல ஒரு சொற்பொழிவாளராக, ஒரு பக்தி இலக்கியத்திலே ஊறி திளைத்தவராக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அந்த ஆசா ஞான சம்பந்தனுடைய தந்தையாருடைய கனவு, லட்சியம் எல்லாம். அந்த பெரும் பொறுப்பை திருவிக இடத்திலே ஒப்படைக்கிறார். இந்த இடத்துல நான் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். தந்தை பெரியார் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, அது அவருடைய உரிமை. அதே நேரத்திலே கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களை அவர் மதித்தார், போற்றினார், அவர்களோடு நட்பு பாராட்டினார், அன்பாக இருந்தார். திருவிக அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். குன்றக்குடி அடிகளார், இந்த குன்றக்குடி அடிகளார் திருவிக அவர்களோடு மிக நெருங்கிய நட்பிலே இருந்தவர் தந்தை பெரியார். அதை பற்றி ஒரு தனிப்பதிவு பேசுகிறேன், இப்பொழுது இந்த இடத்துலையும் குறிப்பிட்டு பேசுகிறேன். அப்போ அந்த ஆசா ஞான சம்பந்தனுக்கு இந்த வீட்டில் அவர் தங்கி கல்லூரி மாணவனாக இருக்கிறாரு. அந்த முன் அறையில் இவர்கள் 2 பேரும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கும்போது அந்த அந்த அறையை கடந்து இவர் போகும்போது ஆசா ஞான சம்பந்தன் பெரியாரை பார்த்துட்டு டக்குன்னு வேணும்னே முகத்தை திருப்பிக்கு வரான். வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அவரை வாங்கன்னுலாம் சொல்லாமல் வேணும்னே திருப்பிக்கு வரான். அப்போ தர்ம சங்கடமாக திருவிக அவர்கள் இது பண்ணுவாராம், ஞான சம்பந்தா, ஐயாவை பற்றி உனக்கு புரிஞ்சுக்கலடா, ஐயாவை இப்படி இது பண்ணுறியே. அப்போ தன்னுடைய ஆறுயிர் நண்பன் திருவிக தனக்காக துயர் உறுகிறார் என்பதை தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை விடுங்க, அது ஒன்றும் இல்லை, அந்த பையன் ஏதோ இது படுறாரு, கோவப்படுறாரு என்ன என்று அவரை இது பண்ணியிருக்கிறாரு. இதையெல்லாம் பிற்காலத்தில் நான் கண்ட பெரிய மனிதர்கள் என்று சொல்லி தந்தை பெரியாரை பற்றி, பாரதிதாசனை பற்றி, இன்னும் பலரை பற்றி அவர் எழுதுகிற அந்த கட்டுரை நூல் அதிலே குறிப்பிடுகிறார். ஆசா ஞான சம்பந்தன் சொல்கிறார், அப்பொழுது அந்த கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது விவரம் அறியாமல் அப்படி நான் அவரை உதாசீனப்படுத்தி விட்டேனே, அவமரியாதை செய்து விட்டேனே. கடவுள் இல்லை என்பது சொல்வது அவருடைய கருத்து சுதந்திரம். கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் நான் அந்த பக்தியோடு நான் இருந்து கொள்ளலாமே. இப்பொழுது இருக்கிற பக்தியோட பன்மடங்கு பக்தியோடு ஆசா ஞான சம்பந்தன் இருந்து கொள்ளலாமே. அவருடைய எண்ணத்தை யார் தடுத்தார்கள்? இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் இருக்கிறது. ஜாதிய கொடுமைகள், பெண்களை இழிவு செய்கிற பெண்ணடிமைத்தனம், இதையெல்லாம் எதிர்த்து கடவுள் கேட்கவில்லை, குரல் கொடுக்கவில்லை என்கின்ற நியாயமான காரணத்தை தொட்டுதானே அவர் இப்போ பேசி கொண்டு இருக்கிற எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது.
இப்பொழுது கூட தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிற அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார் இந்த மாநாட்டில்? தந்தை பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம், அவருடைய கடவுள் இல்லை என்கின்ற அந்த கொள்கையை முன்னெடுக்கப் போவதில்லை, அதை தவிர நாங்கள் எல்லா கொள்கைகளும் ஏற்கிறோம் என்று சொன்னார். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அவர் எத்தனையோ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களோடு நெருங்கி பழகினார். ஏற்கனவே முந்தைய காலநிலையிலே சொன்னது மாதிரி இந்த புராணங்கள் இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு 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 கருத்தை சொல்கிறதுக்கான உவமைகள், கவிதை போன்ற ஒரு உவமைகள் தான். இந்த புராணங்கள்லாம் கற்பனை கதைகள் தான். இந்த இந்த இதில் கருத்தை செலுத்தாதீர்கள் என்று சொல்லி சமரச சுத்த சன்மார்க்க நெறி என்று அமைத்து அந்த அருட்ஜோதி ஆண்டவராக அவர் இருக்கிறார், ஒளி வடிவத்திலே இருக்கிறார். அவர் ஒவ்வொருவருடைய அந்த நெற்றியிலே அந்த நெற்றி அந்த புருவத மத்தி என்று சொல்வார்கள், அதில் இருக்கிறார் என்று சொல்லி உனக்குள் தான் கடவுள் இருக்கிறார். அந்த கோயிலிலோ அந்த சொல்கிற அந்த இத்தனை புராண கட்டுக்கதைகளில் இல்லை, அது ஒரு ஒரு சில கான்செப்டை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க கற்பனை செய்து எழுதியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன ராமலிங்க அடிகளாரை ராமலிங்க சுவாமி என்கின்ற பெரியவர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி உயர்வான வார்த்தைகளால் உயரத்திலே தூக்கி வைத்தவர் தந்தை பெரியார். இது எத்தனை பேருக்கு தெரியும்? இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பேசி கொண்டிருப்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முத்தமிழ் என்று சொல்லுகிறார்கள், அறிவியல் தமிழ் என்கின்ற அந்த அறிவு வளர்ச்சி இதில் இல்லையே என்பதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதெல்லாம் இன்னொரு பதிவிலே விளக்க ஆசைப்படுகிறேன். இப்பொழுது இந்த நிலையிலே இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.